அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்தோர் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. எடப்பாடி பழனிசாமி முதல் சுற்றுப்பயணம் கோயம்புத்தூர்லேருந்து ஆரம்பித்தார், மேட்டுப்பாளையத்துலேருந்து ஆரம்பித்தார். இந்த சுற்றுப்பயணம் வெற்றியடையும் சொல்லி நினச்சாரு. மக்கள் ஆதரவு கிடைக்கல. அவர் போகிற இடங்கள்லாம் மக்கள் சரியாக வரவேற்பு கொடுக்கல. எஸ்பி வேலுமணி அவர்களுமே கொஞ்சம் ஆட்களை கூட்டியிருந்தாலுமே கூட்டப்பட்ட கூட்டங்கள் தானே. எடப்பாடி பழனிசாமி வந்தவொன்னே அப்படியே நகண்டு போயிட்டாங்க. அவங்க வந்தவங்களுக்கு காசு கொடுத்து தான் கூட்டத்தையும் கூட்டியிருப்பாங்க. அவங்களுக்கு கொடுத்தவொன்னே அவங்க ஒரு பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அதிருப்தி ஆகிட்டார். என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்க்கும்போது இந்த சாயந்தர நேரங்களில் அந்த டிராஃபிக் அதிகமாக இருக்கிற இடம், மக்கள் அதிகமாக கூடுற இடம், இந்த இடங்களாக தேர்வு பண்ணி என்ன பண்ணாங்க, எடப்பாடி பழனிசாமியை பேச வச்சாங்க. ஓரளவு மக்கள் இருந்தாலும் மக்கள் மனசில் என்ன தோணுச்சுன்னு தெரியுமா, ஒரு எலெக்ஷன் டயத்தில் நீங்கள் பேசினீங்க அப்படின்னா பிரச்சாரத்துக்காக வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். எலெக்ஷனுக்கு இன்னும் 8 மாதம் கிடக்கு. இப்போவுமே பிரச்சாரம் பண்ணி நாங்கள் போகிற நேரத்தில் டிராஃபிக்கை வேறு உண்டு பண்ணி இப்படி பண்ணலாமா, நாங்கள் சீக்கிரம் வீட்டுகளுக்கு போக வேண்டாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் மக்கள் மனசில் ஏற்பட்டது. இப்போ 2வது நாள் சுற்றுப்பயணம் வடவழியிலேருந்து ஆரம்பிக்கிறார். வடவழியிலேருந்து ஆரம்பிக்கிறார் அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்ட்டுகளாக பேசிட்டு வர்றாரு. ஒவ்வொரு இடங்கள்லையுமே கூட்டம் பெரிய எதிர்பார்த்த அளவுலாம் கூட்டம் கிடையாது. கோயம்புத்தூர் அதிமுகவுடைய கோட்டை அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த கோட்டையில் பார்த்தீங்கன்னா மக்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு வரவேற்பை கொடுக்கல, அந்த அளவுக்கு தான் இருந்தது. அதுக்கு இந்த சுற்றுப்பயணம் முடித்து இப்போ கடைசி அவர் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு. திமுகனாலே கோயில்கள் மேலே ஒரு கண்ணாக இருப்பார். அந்த கோயிலில் இருக்கக்கூடிய உண்டியலில் பணத்தை எடுத்து தான் அவர் கல்லூரிகள்லாம் கட்டுறாரு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சர்ச்சையான பேச்சை அவர் பேசிட்டாரு. இது அரசியலில் பேசும் பொருளாக மாறிடுச்சு. எல்லா கட்சி தலைவர்களுமே எதிர்த்து விமர்சனம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது இந்த வார்த்தையை இந்த இடத்துல பேசலாமா அப்படின்னு கூட எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியல. பாருங்களேன், கோயில் நிதிகளில் இருந்து திமுக கல்லூரிகள்லாம் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லும்போது இது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பிஜேபியோட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சதுனால இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் மக்களுக்கு தோணுச்சு. இப்போ எடப்பாடி பேசுனதை ஒரு அரசியல் ரீதியாக பிஜேபி பேசியிருந்தாங்கன்னா ஒன்றும் தெரியாது. இவங்க பிஜேபி அதனால் இவங்க இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி தோணலாம். கூட்டணி வச்சதுக்காக பிஜேபியினுடைய வாயாக இருந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி செயல்படுறதா மக்களுக்கு பிடிக்கலை. கோயில் நிதியிலிருந்து கல்லூரி தானே கட்டுறாங்க, பள்ளிக்கூடங்கள் தானே கட்டுறாங்க, ஏழை எளிய மக்கள் தானே படிக்க வர்றாங்க. ஏன் இது எடப்பாடி பழனிசாமிக்கு இப்படி கல்லூரி பள்ளிகள்லாம் கட்டுறது பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 1000 பேருக்கு அன்னதானம் போகிறத விட ஒருவருக்கு கல்வியை கொடுத்தீங்கன்னா சிறந்தது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு, பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டு அப்படிங்கிறதுக்காக பிஜேபியை சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் பேசுகிறாரு. இதை விட பெரிய கூத்து என்ன அப்படின்னா, இப்போ கோவை வடக்கு தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருக்கிற அம்மன் அர்ஜுன் கூட பார்த்தீங்கன்னா சட்டசபையில் இதை பற்றி பேசுகிறார். கோயில் நிதியிலேருந்து நீங்கள் ஒரு தொழில்நுட்ப கல்லூரி கட்டுங்க, அந்த எம்எல்ஏ நிதியிலேருந்து நான் கூட நிதி தர்றேன் அப்படின்னு கூட சொல்கிறார். இது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாமலா இருக்கும். அதே சட்டசபையில் அவர் உள்ளே உட்காந்து தானே இருக்கார். அப்போ கோயில் நிதியிலிருந்து பள்ளிக்கூடங்கள் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி எதுவும் சட்டம் இருக்கா? கோயில் நிதியிலிருந்து கல்லூரிகள் பள்ளிகள் இதெல்லாமே கட்டலாம். அந்த கோயில் நிதி பெயர்லேயே இங்கே இருக்குது. இப்போ கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னாலே அது இருக்குது. அப்போ இது எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசுகிறாருன்னா யாரை சந்தோஷப்படுத்த பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி தானே மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அரசியலில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே அதிகமாக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கோயம்புத்தூர் சுற்றுப்பயணத்தை முடிச்சுட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு, விழுப்புரம் போகிறார். விழுப்புரம் போன உடனே அங்கே சிவி சண்முகம் மாவட்ட செயலாளராக இருக்கார். ஒரு எம்பியாவும் அதிமுகவுடைய ராஜ்யசபா எம்பியாவும் இருக்கார். ஒரு பொதுச் செயலாளர் வர்றாரு அப்படின்னு சொல்லிவிட்டு சிவி சண்முகம் என்ன பண்ணுறாரு, விழுப்புரம் ஃபுல்லாகவே விளம்பரங்களை அதிகமாக பண்ணுறாரு. நோட்டீஸாக இருக்கட்டும், இதை பேனர்களாக இருக்கட்டும், நிறைய விளம்பரங்களை கொடுத்து எடப்பாடி பழனிசாமி வர்றாரு அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட தெரியப்படுத்துறதுக்காக அந்த எல்லா ஏற்பாடுகளும் ஆடம்பரமாக பண்ணுறாரு. ஒரு ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறவர் இது கூட பண்ணலாம் என்ன அர்த்தம், அதை பண்ணுறாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி கிட்ட மக்கள் வரவேற்பு இருக்காருன்னு தான் ரொம்ப முக்கியம். எடப்பாடி பழனிசாமி காக்கா பிடிக்கிறதுக்காக எது வேணாலும் செய்யலாம். ஆனால் மக்கள் வரவேற்பு இருக்கா, மக்கள் அவரை தலைவராக ஏற்றுக்கிறாரா அப்படிங்கிறதால ரொம்ப முக்கியம். இப்போ எடப்பாடி பழனிசாமி அந்த விழுப்புரத்துக்கு ஒரு சுற்றுப்பயணத்துக்கு வர்றாரு. அங்கேயும் மேடை போட்டு பேசுகிறார். ஓரளவு கூட்டம் இருந்தது. கூட்டம் இல்லைன்னா சொல்ல முடியாது, கூட்டம் இருந்தது. அந்த கூட்டம் இருந்தது எப்படி இருந்தது அப்படின்னா, அது கூட்டப்பட்ட கூட்டமாக தான் இருந்துச்சு. இப்போ விழுப்புரம் மாவட்டம் அப்படிங்கிற எப்படியும் ஒரு 6 எம்எல்ஏ தொகுதியாவது இருக்கும். அதெல்லாம் அந்த விழுப்புரம் மாவட்டத்தை பிரிக்கலை. 6 எம்எல்ஏ தொகுதியாவது இருக்கும். அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு காசு பணங்கள் கொடுத்து ஒரு கூட்டத்தை கூட்டுவாங்க இல்லையா. ஒரு பொதுச் செயலாளர் வந்துட்டார், ஒரு கூட்டத்தை காட்டுவோம்னு சொல்லிவிட்டு கூட்டத்தை கொண்டிருக்காங்க. ஆனால்
தன்னிச்சையாக வந்து எடப்பாடி பழனிசாமி பார்க்குறதுக்காக கூட்டம் வந்து கூடலை, அதை மனசில் வச்சுக்கிறணும். இது வந்து கூட்டப்பட்ட கூட்டம். பிரியாணி, குவாட்ரு, 500 பணம் இப்படி இருந்தது. இப்படி வச்சு தான் கூட்டங்களே வந்து கூட்டுறாங்க. அதே மாதிரி தான் வந்து சிவி சண்முகமும் ஏற்பாடு பண்ணியிருந்தார். ஒரு கூட்டம் இருந்தது. அதே நம்ம ஆளுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி முன்னாடி பட்டி சுற்றி ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா ஒரு 1000 பேர் இருக்கிற வரைக்கும் காட்டக்கூடிய திறன் வந்து கேமராவுக்கு இருக்குது. அதை அப்படி செவ்வனே செஞ்சு முடித்தாங்க. அதில் எடப்பாடி பழனிசாமி வந்து பேசுகிறாரு, தொண்டர்கள் இருக்கும் வரை அதிமுகவை அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு. தொண்டர்கள் இருக்கும் வரை அதிமுகவை அழிக்க முடியாதுன்னா எடப்பாடி பழனிசாமி பின்னாடி எந்த தொண்டர்கள் இருக்கிறாங்க அதை முதல்ல கவனிச்சாகணும் இல்லையா? தொண்டர்களே இல்லை. இப்போ அதிமுகவில் வந்து தொண்டர்களே கிடையாது. நான் தான் அதிமுக எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார்ல, அவர் பின்னாடி தொண்டர்களே கிடையாது. தொண்டர்கள்லாம் ஐயா ஓபிஎஸ் அவர் பின்னாடி இருக்கிறாங்க. தொண்டர்கள் இருக்கும் வரை அதிமுகவை அழிக்க முடியாதுன்னு சொல்கிறாருன்னா அப்போ நம்ம பொதுச்செயலாளர் இருக்கோம், நம்ம பேசுகிற பூரா மக்கள் நம்பிடுவாங்கன்னு சொல்லி நினைக்கிறாங்களா? எடப்பாடி பழனிசாமியுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் ஒரு சாதாரண மக்கள் வந்து திறந்தோற கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ தொண்டர்கள் அதிமுகவில் எங்கே இருக்கிறாங்க? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து தொண்டர்கள் கொடுத்த உரிமையை வந்து எடப்பாடி பழனிசாமி அபகரிச்சிட்டாரு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து தொண்டர்களுக்கு என்ன உரிமையை கொடுத்தாங்க? ஒரு பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்க உரிமையை கொடுத்தாங்க. ஒரு பொதுச் செயலாளருக்கு போட்டியிடலாம் அப்படிங்கிற உரிமையும் கொடுத்தாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார்? தொண்டன் அதிமுகவில் இருக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தொண்டர்கள் பூராத்தையும் தெருவில் போய் நிப்பாட்டினார். தன்னுடைய சுயநலத்துக்காக எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்த விதியவே மாற்றினார். 10 மாவட்ட செயலர் வழிமொழியணும், 10 மாவட்ட செயலர்கள் முன்மொழியணும், 5 வருடம் தலைமை கழக நிர்வாகிகளாக இருந்தால் மட்டும்தான் பொதுச்செயலாளர் பதவிக்கு போட்டியிட முடியும் அப்படின்னு ஒரு விதியை வந்து எடப்பாடி பழனிசாமி புதுசாக உருவாக்குறார். இப்படி உருவாக்கும்போது எந்த ஒரு தொண்டருக்கு 10 மாவட்ட செயலர் முன்மொழிவாங்க, வழிமொழிவாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போ எடப்பாடி பழனிசாமி தொண்டர்கள் பற்றி பேசலாமா? தொண்டர்கள் பற்றி பேசக்கூடிய தகுதி அவருக்கு இருக்கா? இதெல்லாம் வந்து நம்ம பேசி ஆகணும் இல்லையா? இப்போ தொண்டன் சொல்கிறாரு. இப்போ தொண்டர்கள் அதிமுகவில் எங்கே இருக்கா? நான் தொண்டனாக இருந்து நான் வந்து பொதுச்செயலாளர் வந்திருக்கேன் அப்படின்னா இன்றைக்கி ஒரு தொண்டன் வந்து பொதுச்செயலாளர் பதவிக்கு வர முடியுமா? அதிமுகவில் தொண்டர்களே தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அடித்து விரட்டி விட்டுட்டு இங்கே தொண்டர்கள் இருக்கும் வரை அதிமுகவை அழிக்க முடியாது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி ஒருத்தர் போகணும் அதிமுகவை அழிக்கிறதுக்கு. அதுக்கடுத்து சொல்கிறாரு, நீங்கள் 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு 1500 ரூபாய் விட்டுட்டீங்க அப்படிங்கிறாரு. 2021 சட்டசபை தேர்தலில் நாங்கள் வந்து 1500 ரூபா மகளிருக்கு உரிமை தொகை கொடுப்போம்னு சொன்னால், ஆனால் நீங்கள் ஸ்டாலின் வந்து 1000 ரூபா கொடுக்காதுன்னு சொல்லி அவருக்கு நீங்கள் ஓட்டு போட்டீங்க. 1000 ரூபாய் நம்பி 1500 ரூபா வந்து நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒரு பேச்சு வெளியில் பேசலாமா? இதெல்லாம் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இந்த பேச்சுக்கள்லாம் வந்து பேசலாமா? 2021 சட்டசபை தேர்தல் வருது. அதில் மக்கள் நீதி மையம் முதலாக மகளிர் உரிமை தொகை கொடுக்கணும் அப்படிங்கிற வாக்குறுதியை தேர்தல் அறிக்கையில் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து திமுக என்ன சொல்கிறாங்க, நாங்கள் 1000 ரூபா வந்து கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் அதிமுக 1500 ரூபா நாங்கள் வந்து மகளிர் உரிமை தொகை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னைக்கும் வந்து அதிமுக பிஜேபியோட தான் கூட்டணி வச்சுருந்தாது. ஒருவேளை மக்கள் வந்து இப்படி திருப்பி கேட்டால் எப்படி இருக்கும்? நாங்கள் உங்களை திராவிட கட்சின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம், நீங்கள் பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டீங்க 2021 எங்களுக்கு வந்து கொள்கை தான் முக்கியம், எங்களுக்கு பணத்தை விட கொள்கை தான் முக்கியம், அதனால தான் நாங்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டோம்னு சொன்னால் எடப்பாடி பழனிசாமி மூஞ்சி எங்கே வச்சுருப்பார்? அதற்கடுத்து என்ன பேசுகிறாரு, இது உடம்பு வலின்னு சொல்லி வந்து டாஸ்மாக் கடைக்கு வந்தால் அங்கேயும் வந்து 10 ரூபாய் அதிகமாக வச்சு ஊழல் பண்ணுறாங்க, லாபம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. ஒரு டாஸ்மாகை வந்து எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறாரா? குடிக்கிறத ஆதரிக்கிறாரா? உடம்பு வலின்னு வந்து குடிக்கிறவங்களுக்கு 10 ரூபாய் வந்து லாபம் வச்சு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா இது எதை உணர்த்துது? ஒரு எதிர்க்கட்சி தலைவராக நீங்கள் அந்த இடத்துல என்ன பேசியிருக்கணும்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா டாஸ்மாக் கடையை ஒழிச்சிருவோம், மதுவே வந்து இருக்காது, மதுவில்லாத தமிழகமாக நாங்கள் வந்து மாற்றி காட்டுவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா பரவாயில்லை. இந்த மதுவினால் வந்து பெண்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஆண்கள் வந்து உழைத்துட்டு வர காசை பூரா வந்து டாஸ்மாகில் விட்டுறாங்க, குடும்பத்தில் வந்து தாய்மாரை வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க, அவர்களுடைய நலன் கருதி நாங்கள் வந்து டாஸ்மாக்கு நாங்கள் ஒழிச்சிருவோம், மதுவில்லாத தமிழகத்தை நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தார் அப்படின்னா மக்கள் வந்து ஜோராக நின்று கைதட்டிப்பாங்க. உடம்பு வலிக்குன்னு சொல்லி உழைச்சிட்டு வந்தவங்க வந்து டாஸ்மாக் கடைக்கு போனால் அங்கே போய் 10 ரூபாய் அதிகமாக வச்சு இங்கே விற்று லாபம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இது அரசியல் ரீதியாக நீங்கள் பேசுகிறீங்களா இல்லை இந்த குடியை வந்து ஊக்கப்படுத்துறதுக்காக பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து முகம் சுளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு போகிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்ட செயலர்கள் காசு கொடுத்து கூட்டின அந்த கூட்டமாக தான் இருக்க தவிர தன்னெழுச்சியாக மக்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சை கேட்போம் அப்படிங்கிறதுக்கு யாருமே வந்து வரல. எடப்பாடி பழனிசாமி என்ன புரட்சித் தலைவர் எம்ஜிஆரா, புரட்சித் தலைவி அம்மாவா? இப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா இவங்கெல்லாம் வர்றாங்கன்னா எம்ஜிஆர் வர்றாங்க, ஜெயலலிதா வர்றாங்க, வாங்கப்பா பார்க்க போவோம்னு சொல்லிவிட்டு குடும்பமாக வந்து குடும்பமாக வந்து பார்க்க வருவாங்க.
ஆனால் இவர் அப்படிப்பட்ட ஆளும் கிடையாதுல்ல. இவருடைய அரசியல் நகர்வு வந்து ஒரு சாதாரண சாமானிய மக்கள் வந்து கவனிச்சுட்டு தானே இருக்கிறாங்க. இப்போ அதிமுக வந்து இரண்டாக போச்சு, வேறு வழி இல்லை, கூட்டணிக்கு வேறு எங்கே யாரும் வந்து கூட்டணிக்கு வர்ற மாதிரி இல்லை, சரி பிஜேபி விட்டால் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டு இப்படியெல்லாம் பேசுகிறாரு அப்படிங்கிறாங்க. இப்போ மக்கள் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, இப்போ அதிமுக வந்து திராவிட கட்சிகளை ஒன்றும் அவங்க மக்கள் வந்து பார்க்கல. இப்போ பிஜேபியுடைய முகமாக எடப்பாடி பழனிசாமி மாறிட்டாரு, அப்போ திராவிட கட்சிங்கிறது இன்றைக்கி திமுக மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் நின்றாங்க. நாளைய அரசியல் எதை நோக்கி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.